ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்கூட்டி கற்றுக்க வந்தோம் கிரவுண்டுக்கு. ஸோ அப்போ தான் நான் அந்த சைடில் ஒரு பொருளை பார்த்தேன், அது உங்களுக்கும் காமிச்சு கொடுக்கலாமேன்னு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷுவர்தினி. பார்த்தீங்களா, இதுதான் கேஷுவர்தினி. இதுதான் அதோட வித்து. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டோன்னா நிறைய கேஷுவர்தினி செடி வளர்த்தலாம். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லா இருக்கும், ஏன்னா ஃப்ளவர்ஸும் நிறையா இருக்குது. பார்த்திங்களா, ரொம்ப நிறைய பூ பூக்கும். இந்த இடத்துல எல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக, இந்த சைடு ஃபுல்லாக தெரியுதா, இதெல்லாம் கேஷுவர்தினி தான். இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம தலையில் ஹேரே இல்லாத இடத்துல புது ஹேர் வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம முடி நரைக்கிற இளம் நரையிலெல்லாம் இது தேய்ச்சோன்னா தேய்க்க இந்த இளம் நரையெல்லாம் மறைஞ்சு நேராக முடி நல்லா கருகருன்னு ஆயிரும். அப்புறம் இதோட ஹைலைட் என்னென்னா, நல்லா முடி வளர வைக்கும். இதோட வேறு, பூ, இலை எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கேஷுவர்தினியோடது, அது பார்க்காதவங்க போய் பார்த்து பாருங்கள். இது வச்சு நான் எண்ணெய் தயார் பண்ணுவேன். அந்த தயார் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த கேஷுவர்தினி வந்து எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறது, அது இல்லாமல் ஹேர் பேக் போடலாம். அது மட்டும் இல்லை, இந்த கேஷுவர்தினி வந்து நம்ம டெய்லி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையில் இருக்கிற பொடுகு, இச்சிங்கு அந்த மாதிரி எல்லாமே மாறி நம்ம ஹேரும் சரி தலையும் சரி நல்லா நீட்டாக நல்லா நிறைய ஹேர் வர வைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம கேஷுவர்தினி தான். நம்ம பார்த்துருப்போம் கரிசலாங்கண்ணி, நீலாங்கண்ணி அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஆனால் எல்லாத்தையும் விட எல்லா ஆயுர்வேத ப்ராடக்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஆயுர்வேத ஹேர் ஆயில் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறது நம்ம இந்த கேஷுவர்தினி தான். பார்த்திங்களா, இதை தான் நம்ம கேஷுவர்தினி. இதுக்கு இடையில இந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஃப்ளவர் செம்மையாக இருக்குது. இதுதான் கேஷுவர்தினின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதோட இலையை எடுத்து கையில் இப்படி நசுக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்மெல் வரும், மாங்காவோட ஒரு ஸ்மெல் வரும் இது இப்படி நான் கையில் எடுத்து இல்லைல்லம்மா இப்போ இதை வந்து இப்படி எடுத்து நசுக்கி இதோட சாறை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கையில் பண்ணுறனால எனக்கு புழிய முடிய மாட்டேங்குது, ஏன்னா ஸ்கூட்டி ஓட்டி கையெல்லாம் வரைக்க தொடங்கிடுச்சு. இப்படி இதோட நீரை எடுத்துக்கலாம். தெரியுதா, நீர் கொஞ்சமாக வந்திருக்கு. அப்போ இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா பெரிய வீடியோவே போடுறேன். அப்போது உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வீடியோஸ் போடுறேன். இதோட ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா வேணாம். ஏன்னா கமெண்ட் வரும்போது தான் யாருக்காவது பிடிக்கலாட்டின்னா நீங்கள் சொல்லுவீங்க இதுதான் உங்களுக்கு வேலையான்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கேளுங்க. நான் கண்டிப்பாக எப்படி ஹேர் ஆயில் பண்ணுறது, எப்படி தேய்க்கணும், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே A to Z எல்லாமே சொல்லித்தரேன். இங்கே ஃபுல்லாகவே கேஷுவர்தினி தான் இருக்குது. இதுதான் நான் இங்கே ஸ்கூட்டி கற்றுக்க கிரவுண்டுக்கு வந்தேன். இங்கே ஃபுல்லாக கேஷுவர்தினி தான் இருக்குது. இதை நான் இன்றைக்கி கொண்டு போய் இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறேன். அதுவும் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் ஐடியையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தேங்க்யூ, இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. டாட்டா, பை, லவ் யூ ஆல்.